ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி உள்ளி முருங்கை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதோ 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கையெடுக்காமல் வறுத்து விட்டுட்டே இருங்க. இதோட கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் போதும். இதோட 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. இதையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுத்துடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதும் 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. அதோட 2 கட் பண்ண பச்சை மிளகாய். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இன்றைக்கி நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், அது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதோட 1/2 லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான உள்ளி முருங்கை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.